அலங்காரம் என உலகுக்கு அமுதளிக்கும் தனிக்குடையாய் ஆடி சூழ்ந்த நிலம் காவல் அது கிடக்க நிலையாத நிலையுடைய நேய நெஞ்சின் நலங்கான் நடந்தனையோ நாயகனே தீவினையே நன்றினின்று விலங்கானே ஆதலினால் விளங்கினேன் இன்னும் உயிர் விட்டிலேன். அலங்காரம் என உலகுக்கு அமுதளிக்கும் தனிக்குடையாய் ஆழி சூழ்ந்த நிலம் காவல் அது கிடக்க நிலையாத நிலை உடையே நேய நெஞ்சின் நலங்கான நடந்தனையோ நாயகனே தீவினையே நண்பி நின்றும் விலங்கானே ஆதலினால் விளங்கினேன் இன்னும் உயிர் விட்டிலேன். அலங்காரம் என உயிர்களை உயிர் அளிக்கும் தனிக்குடையாய் அமுதளிக்கும் அலங்காரம் உலகு உயிர்களுக்கு அழகு ஊட்டும் என்று கருதி அருளாகிய அமுதத்தை ஊட்டியது. அலங்காரம் என உலகுக்கு உயிரளிக்கும் அதாவது இது அழகை தருவது என்று சொல்லாதிருக்க உயிர்களை பாதுகாத்து அமுதம் அளிக்கின்ற ஒப்பற்ற உடையவன் தனிக்குடையாய் ஆழி சூழ்ந்த நிலம் காவல் அது கிடக்கு கடலால் சூழப்பட்ட இந்த இந்த பூமியை பூமண்டலத்தினுடைய காவல் உன்னுடைய தொழில் அது கிடக்க அதை அப்படியே கைவிட்டுட்டு இல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தடைப்பட்டு நிற்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தடைப்பட்டு நிற்க அது அதை பொருட்படுத்தாம நிலையாத முடிக்கிறா அத்தொழில் தடைப்பட்டு நிற்கவும் நிலையாத நிலையுடைய நிலையில்லாத சஞ்சலமான நிலைமையை உடையவனாகிய என்னுடைய எனது நேய நெஞ்சில் என்னுடைய மனத்தினுடைய அன்பை நேய நலம் காண நான் பரிசோதித்தறியும் பொருட்டு நடந்தனையோ உன்னுடைய காவெல்லாம் கிடக்கட்டும். நீ உயிர் போனதுக்கு அப்புறம் நான் பழிச்சிருக்கானா அப்படின்னு பாக்குறதுக்காக நீ போனியா? நலம் காண நடந்தனையோ என்னுடைய அன்பை பரிசோதிப்பதற்காகத்தான் நீ போய் செய்வியா? அதாவது நீ செத்ததுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கியா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக நீ நீ போயிட்டியா? நாயகனே தீவினை உடையவனாகிய விலங்கு ஆனே நான் ஒரு மிருகமா இருக்கேன். ஆதலினால் விலங்கினேன் விலங்கினேன் ஆதலினால் பறவையாக இருப்பத காரணத்தாலே நான் உன்னுடைய ஸ்நேக தர்மத்திலிருந்து விலகிவிட்டேன். இன்னும் உயிர் விட்டேன். இன்னும் உயிர் விடாம கேட்டும் உயிர் விடாம இருக்கேன். நான் மனுஷனா இருந்தா இந்நேரம் அந்த பிரிவை தாங்காம உயிர் விட்டுருக்க மாட்டேன். நான் ஏன் உயிர் விடாம இருக்கேன்? ஒருவேளை மிருகமா இருக்கிறது அது காரணமோ? எல்லாமே அனிமல் தானே. கொசு ஒரு அனிமல் தானே சொல்லுவாங்க. விலங்கானேன் ஆதலினால் விலங்கினேன் இன்னும் உயிர் விட்டேன். கைவலிக்கும் மத்தியன என்ன உலகை நலி சம்பரணை தடிந்த அந்நாள் அயிர் கிடக்கும் கடல் வளையத்தவர் அறிய நீ உடல் நான் ஆவி என்று செயிர் கிடத்தல் செய்யாத திருமணத்தாய் செப்பினாய் திரும்பா நின் சொல் உயிர் கிடக்க உடலை விசும்பு ஏற்றினால் உணர்வு இறக்க கூற்றினாரே. தயிருடைக்கும் மத்தென்ன உலகை நலி சம்பரனை தடிந்த அந்நாள் அயிர் கிடக்கும் கடல் வளையத்தவர் அறிய நீ உடல் நான் ஆவி என்று செயற்கிடத்தல் செய்யாத திருமணத்தாய் செப்பினார் திறம்பா நின் சொல் உயிர் கிடக்க உடலை விசும்பு ஏற்றினார் உணர்விழந்த கூற்றினார். புத்தி கேட்ட யமன் என்ன செஞ்சா சொல்லிடுவார் தயிர் உடைக்கும் மத்தல் தயிரை உடைச்சு கடையிற மத்து போல உலகை நலி சம்பார் இந்த உலகத்தை அடித்து துன்புறுத்தி கொண்டிருந்த சம்பராசுரன் என்ன உவமை பாருங்க. தயிர் உடைக்கும் மத்து தயிரை உடைக்கிற மத்து மாதிரி உலகம் அடிச்சு தொகைச்சுட்டு இருந்தான் இந்த சம்பராசுரன். அவனை தடிந்த அந்நாள் அதாவது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இவங்க ஜடாயுவும் தசரதனும் சேர்ந்து சண்டை போட்டு சம்பராசுரனை அழிச்சிருக்காங்க. அதை நினைவுபடுத்திப்பாங்க. தடிந்த அந்நாள் அந்த நாள்ல அந்த யுத்தம் நடந்த காலத்துல அயிர் கிடக்கும் கடல் வளையத்தவர் அறிய மணல் நிறைந்த கடல் கரைகள் கொண்ட கடல் சூழ்ந்த இந்த உலகத்தவர்கள் எல்லாரும் அறியுமாறு நீ என்ன சொன்ன? நீ உடல் நான் ஆவி. நீ உடல் நான் ஆவி அப்படின்னு சொன்னியே என்று
நீயோ சொல் திறம்பாதம். செய்கிடத்தல் செய்யாத குற்றம் இல்லாத, எந்த ஒரு குற்றமும் இல்லாத மனம் கொண்டவன் நீ சொன்ன. திறம்பா நீ சொன்ன. உன்னுடைய வாக்கு என்னைக்காவது தவறு இருக்கா? தவறினதே இல்லையா? அப்படி இருக்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு? உயிர் கிடக்க, உயிர் இங்க கிடக்கு, நான் இங்க கிடக்குறேன். உடலை விசும்பேற்றினா, வெறும் உடம்ப மட்டும் எடுத்துட்டு போயிட்டானே புத்தி கெட்டவன் அவன். உணர்விழந்த கூற்றினான். 70 ஓர் இசை பெருக இப்பொழுதே ஒப்பு அறிய எரியும் தீயில் விடுவதே நிற்க மட மெல்லியலார் தம்மை போல் நிலத்தின் மேல் அழுவதே யான் என்ன அறிவுற்றவன் என எழுந்து ஆங்கு அவரை நோக்கி முழுவதை ஏழ் உலகுடைய வைந்தர்மீன் கேட்பின் என முறையில் சொல்வான். 70 ஓர் இசை பெருக இப்பொழுதே ஒப்பரிய எரியும் தீயில் விழுவதே நிற்க மடம் மெல்லியலாதம்மை போல் நிலத்தின் மேல் வீழ்ந்து அழிவதேயான் என்ன அறிவுற்றார் என எழுந்து ஆங்கு அவரை நோக்கி முழுவதேழு உலகுடைய மனிதன் நீர் கேள்வின் என முறையின் சொல். யான் 70 ஓர் இசை பெரு. இசைன்னா புகழ். புகழ் புகழ் எங்கும் பெருகுமாறு எழுந்து பரவுமாறு இப்பொழுதே நான் என்ன செய்ய போறேன்? ஒப்பரிய எரியும் தீயில் விழுவதே விட்டுட்டு அழகா கீழே எங்கும் புகழ் பெருகுமாறு நான் தீயில் விழுந்து தீயில் விடுவதை விட்டுவிட்டு மடமெல்லியலா தம்மை போல் மடமை குணம் கொண்ட மென்மையான பெண்களைப் போல நிலத்தில் வீழ்ந்து அழுவதேயா. நான் பூமியில போறேன், இங்கே அழுதுட்டு இருக்கேன். அதாவது அந்த மெஜஸ்டி, அவ்வளோ பெரிய ஒரு ராயல் ஸ்பிளண்டர் பிரேவரி உள்ள ஒரு ஆள் பேசுற மாதிரி பேசுறான். அதனால அழ முடியாது. அரற்றதான் முடியுமே தவிர நிலத்தில் விழுந்து ஒரு பெண் மாதிரி அழ முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வீரன். அழுவதே நான் என்ன அறிவா பூமியில விழுந்து நெருப்புல விழுந்து நான் உயிரை விட்டுருக்க வேண்டாமா? இங்க வந்து அழுது இருக்கிறாரு. என்ன அறிவுற்றான் என எழுந்து அறிவுற்றான். இங்க எழுந்து அவருடைய உணர்வு திரும்பி வந்து அறிவுற்றான். இவ்வளவு நேரம் அழுதுட்டு அப்புறம் அதை சொல்றேன், நான் போய் இப்படி பண்ணிட்டேன். ஆங்கு அவரை நோக்கி முழுவது 7 உலகுடையா 7 உலகங்களையும் முழுமையாக ஆண்ட தசரதனுடைய மைந்தன் நீர் உரையிற்று. இதுல நிறைய மிகைப்பாடல் இருக்கு. வகைப்பாடு அது கட்டாயம். அதை வந்து சரிதைகள்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்த பார்த்துருக்கோம். பாக்கி பேர்லாம் வகைப்பாடு வைமுகா சேர்த்துருக்கேன். அது படிக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். படிக்கும். இல்ல 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 அது 5 பாட்டு இருக்கு. 5 பாட்டு நான் பாடல் படிக்கிறேன், நீங்க ஒரே சொல்லுங்க. இந்த பாடல் தக்கன்மணி அதிலந்தானே. தக்கன்மணி வயிற்றுதித்தார் 50 தடம் கொங்கை தையலாரும் தொக்க 13 அக்காசிபனும் உணர்ந்தார் அத்தோகை மாறி மிக்க அதிதி பெயரால் 30 முக்கோடி விண்ணோரிந்தாள் மைக்கருங்கண் திதி என்பாள் அதினிரட்டி அசுரனை வயிறுவாழ்த்தாள். தங்கள் மனை வயிற்றுதித்தார் 50 தக்கன்மணி தக்கன் மனை வயிற்றுதித்தார். தக்கன் மனை வயிற்று மனையிலே தக்கனுடைய மனையிலே 50 பேர் உதித்தார்கள். தடன்முகை தையலாரும் தட்ச பிரஜாபதியினுடைய வீட்டிலே உதித்த 50 பெண்களுக்கு தொக்க 13 காசிபனும் கொண்டாந்து அதுல 13 பெண்களை காசிபனுக்கு மனமுடித்து கொடுத்தார். மிக்க அதிதி பெயர் அதிதி இது வந்து சிருஷ்டி புராணம், பிரம்மாண்ட புராணம். திதி அதிதிங்கிறதுல மிக்க அதிதி பெயரால் அதனால இது அதிதி. வீட்டுக்கு வரவங்க அதிதி 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 ADITI. இது அது வந்து ATITHI. Tithi. Tithi is somebody without date. Adi will come to another. மிக்க அதிதி பெயரால் 30 முக்கோடி விண்ணர் இருந்தார். 33 கோடி தேவர்களை பெற்றெடுத்தார். மைக்கருங்கண் திதி என்பார்.
அதன் இரட்டியார்தவன் வயிறு வைத்தான். திதிக்கு 66 கோடி அரக்கர்கள் பிறந்தார். 33 கோடி தேவர்களுக்கு 66 கோடி அசுரர்களே அவர் பெற்றெடுத்தார். தானவரே முதல்வோரை தனு பயந்தாள். மதி என்பாள் மனிதர் தம்மோடு ஆன வருணங்கள் அவையவர் தடைவே பயந்தனால். சுரபி என்பாள் தேனுடன் கந்தருவம் மற்றுள்ள பிற பயந்தாள். தெரிக்கும் காலை மானமுடை குரோதவசை கழுதை மறை ஒட்டை பிற வயிறுவாள். இதுல 4 பேரை சொல்றேன். தானவரே முதல்ல 2 பேர் சொல்லியாச்சு. தானவரே முதல்வரை தனு பயந்தார். தனு என்பவர்கள் வானவர் தானவர்கள் ஆகியவர்களை ஆக்சுவலி நம்ம இது எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சோம். அசுரர்கள் வேற, தானவர்கள் வேற, தைத்தியர்கள் வேற, ராட்சசர்கள் வேற. இவங்க எல்லாரையும் பொதுவா அரக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. காலகேயர்கள் வேற. காலகேயருடைய அசுரர் வேற, ராட்சசர் வேற. அசுரன்றது தேவர்களுக்கு எதிரானவங்க. ராட்சசர்கள்ங்கிறவங்க காட்டுல வாழக்கூடிய பயங்கரமான ஆளுங்க. தைத்தியர்கள்ங்கிறவங்க பாதாள லோகத்துல இருக்காங்க. இல்ல அதாவது தைத்தியர்கள் வேற. தைத்தியர்களுடைய தலைவர் மகாபலி. தானவர்கள் வேற. பொதுவா இவங்க எல்லாருமே நம்ம ஈவில் ஃபோர்ஸஸ் சொல்றோம். வேற வேற. பட் இதுக்கு நிஜமாவே இது அதிகமா இருக்கு. இதுக்கு என்ன சம்பந்தமே இல்லை. ஜடாயுகன் பாடல் பறவைகளுடைய சிருஷ்டியை பத்தி நான் எப்படி வந்தேன் அது அந்த கதையில. So he is narrating an old story and தன்னுடைய பிறப்பு எப்படி ஏற்படுது இது சொல்லணும் இல்லையா? முக்கியமான போட்டா இது வந்து சம்பந்தம் இல்லாம இல்ல. அவங்க வந்து தசரத பையன் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதை கன்வே பண்ண போறாங்க. அதை கன்வே பண்றதுக்கு முன்னால தன்னை பற்றின முழு அறிமுகம் அவங்களுக்கு சொல்லணும். அது என்ன டெசிஷன்ங்கிறதெல்லாம் பின்னால வரும்போது பார்க்க. இது தானவரே முதலாளரை தனு பயந்தார். தனு என்பவர்கள் தானவர்கள் முதலாளர்களை பெற்றெடுத்தார். மதி என்பார். மதி அப்படிங்கிறத மனிதர் தம்மோடு ஆன வருடங்களை அவை அடைவடையே பயந்தனார். ஆன மனிதர் முதலானவர்களை கால செலவிலே ஆன முதலங்கள் வருடங்கள் அவை அடையவே காலம் செல்ல செல்ல வருஷ கணக்கில் பல மனிதர்களை ஈன்றெடுத்தார். சுரபி என்பாள் இது வந்து அவர் வந்து மதி என்பாள் மனிதர் பயந்தார். அதான் நடுவில் வந்து ஒரு அடைமொழி தான். பல வருடங்கள் நான் இந்த 1 இயர் பல வருடங்களை பெற்றெடுத்தார். சுரபி என்பாள் தேனுவுடன் காமதேனுவோடு சராசர மற்றுள்ளவாய பிற்பயந்தார். தெரிக்கும் காலை மானமுனை குரோதவசை கழுதை மறை ஒட்டகமும் வயிறுவாட்டார். சுரபி என்ன செய்தார்? தேனுவுடன் சுரபி என்பாள் தேனு. தேனுனா காமதேனு. காமதேனு நந்தினி பசுக்களுடைய கூட்டம். சுரபி பெற்றது வந்து பசுக்கள். பசுக்கள் இல்ல. நந்தினி இங்க இருக்க நந்தினி காமதேனு தங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம வசிஷ்டருடைய இது வரும்போது பார்த்துருக்கோம். சுரபி என்பாள் தேனுடன் சராசர மற்றும் உள்ள 1000 பேரை பயந்தார். இதுல பசுக்கள் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அந்த இது கிராண்ட் ஜானர்ல உள்ள பசு காளை ஃபைலம்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி இதுல வந்து சுரபியின் கந்தர்வம் மற்றும் கந்தர்வத்தை இவர்கள் பாடம். மானமுடை குரோதவசை. அவ பேர் குரோதவசை. அதுக்கு மானமுடைய ஒரு அட்ஜெக்டிவ் விட்டுருக்கான். கழுதை அவனுக்கு என்னென்ன பிறந்தது? கழுதை பிறந்தது. மறை மான். இடையினர் போட்டுருந்தா அது மான். ஒட்டகம் இதெல்லாம் அவளுக்கு பிறந்தது. அப்புறம் மழைபுரைப்பும் குழல் அதானே மழைபுரை பூங்குழல் வினதை வான் இடி மின் அருணனுடன் வைனதேயன் தழைபுறையும் சிறை கூகை பாரு முதல் பெரும் பறவை தம்மை ஈன்றாள்.
இழைபுறையும் தாம்பிரை ஊட்குருவி சிவல் காடை பல பிறவும் ஈன்றாள் களையனும் அக்கொடி பயந்தாள் கொடியுடனே செடி முதலா கண்டயலாம். மழை புறையும் மழையை ஒத்த மேகத்தை ஒத்த கூந்தலை உடைய வினதை என்பவள் இடி மின்னல் அருணன் ஐயனதேவன். ஐயனதேவன்கிறது கருடன். அருணன் இடி மின்னல் அருணன் கருடன் இவங்கெல்லாம் வினதைக்கு பிறந்தாங்க. தழை புறையும் சிறை கூகை பாரு முதல் நீண்ட இறகுகளை கொண்ட அந்த இது இருக்க கோட்டா பருந்து பாரு அப்படின்னா இங்க போறது பாருங்க ஹாக், அதான் பாரு. முதல் பெரும் பறவை தம்மை என்றால் நிறைய பறவை கூட்டங்களை அவள் என்றாள். இழைப்புறையும் இது வந்து வினதை. இந்த ஃபர்ஸ்ட் 4 வரையும் வினதை. இழைப்பிறை இல்ல இது எல்லாமே வினதை தான். தடைப்புறையும் திரைக்கூகை பாரு முதல் பெரும்பறவை தமை ஈன்றாள். அது வரைக்கும் ஆச்சு. இழைப்புறையும் தாம்பிரை தாமிரா தாம்பிரை அவளுக்கு வந்து ஊர்க்குருவி சிவல் காடை முதல் பிறவும் என்றார். இந்த கூட்டங்கள் இந்த பறவை கூட்டங்கள் இவளுக்கு பிறந்தது. களை எனும் அக்கொடி பயந்தால் கொடியுடனே செடி முதலா கண்டறியலாம். All what botanical beings were generated அவர் பிறப்பித்தது. வெரிட்டி எழும் கணபணத்தின் வெருட்டி எழும் கணபணப்பை வியாழமெல்லாம் கத்துருவான் இன்னும் ஈன்றாள் மருத்திகளும் ஒரு தலைய புயங்கமெல்லாம் சுதை என்னும் மாது தந்தாள் அருட்டை என்னும் வள்ளி தந்தாள் ஓந்தி விடும் வணிகள் முதலான எல்லாம் தெருட்டிடும் மாது இளையீந்தாள் சலசரம் ஆகிய பலவும் தெரிக்கும் காணி. வெருட்டி எழும் கணபணத்தின் வியாழமெல்லாம் கத்ருவா மின்னும் என்றார். கத்ரு என்பவள் கணபணம் கொண்ட படங்களை உடைய மணிகளை உடைய நிறைய சர்ப்பங்களை என்றாள். மருட்டி மருள் திகழும் ஒரு தலைய புயங்கம் எல்லாம் சுதை என்னும் மாது தந்தார். புயங்கம்னாலும் புஜங்கம். அது இவ மட்டும் இல்ல, அவளும் சேர்த்து பெற்றிருக்கா. அரிட்டைங்கிறது அரிஷ்டா அப்படின்னு பேர் இருக்கு. அரிட்டை என்னும் வள்ளி தந்தாள் ஓந்தி கோணா உடும்பு தெரிஞ்சவங்களுக்கு அணில்கள் முதலாயெல்லாம். அரிஷ்டாங்கிறவளுக்கு ஓந்தி அதாவது பச்சோந்தி அப்படின்னு கோணான்னு சொல்லிட்டு அந்த குரூப் உடும்பு உடும்பு இல்ல எனக்கு அந்த இந்த டிஸ்கிரிப்ஷன் மகாபாரதத்துல இன்னும் விரிவா இருக்கு. பார்த்தா ஒருவேளை டைனோசாராவும் இருக்கான்னு. ஏன்னா நீண்ட கழுத்து பெருத்த வயும் 4 கால்களும் உடைய பாம்புகளும் இருந்தன. In other words, it is dinosaurs. அதிதி இதுல கடைசி தெருட்டிடும் மாது இலை தெளிவுடைய மாதாகிய இளா அப்படிங்கிறவ ஈந்தாள் சலசரமாகிய நீர் வாழும் ஜலத்துல வாழக்கூடிய பலவும் தெரிவிக்கின்றார். சொல்லும்போது இதெல்லாம் ஜலத்துல வாழ்வெல்லாம் அவ பெற்றார். அப்புறம் அதிதி திதி தனு அருட்டை சுதை கழையே சுரபி அணி வினதை ஆண்ட மதி இளைக துருவுடனே குரோதவசை தாம்பிரை ஆம் மடநலாறு விதிமுறையே இவை அனைத்தும் பயந்தனர்கள் வினதை சுதன் அருணன் மென்தோள் புதுமதி சேர் முதல் அரம்பை தனை புணர உதித்தனம் யாம் புவனின் How we can எப்படி நாம பார்க்கலாம்.
அதித்தி இத்தனை பேர் இருந்தாங்க. அதித்தி, திதி, தனு, அரிஷ்டை, சுதை, கழை, சுரபி, அணி, வினதை, 8 பேர். ஆண்ட, மதி, இளை, கத்ரு 13 எடுத்தா 13 பேர். 13 பேர் எல்லாம் தக்ஷ பிரஜாபதியோடைய 50 பெண்கள் 13 பேரை கொடுத்ததா 13 பேர் கணக்கு. ஆண்ட குரோதவசை, குரோதவசை அப்போ 14 ஆயிடும் இல்லையா? மதி 13 ஆகல நீங்க சொன்னது. மதி, இளை, கத்ரு, கத்ரு, குரோதவசை, தாம்பரை. விதிமுறையே இவை அனைத்தும் பயந்தனர்கள். வினதை சுதன் அருணன், வினதையின் புத்திரனாகிய அருணன் ரம்பையை புணர்ந்த காலை அதுல ஜடாயு சம்பாதியும் ஜடாயும் கொடுத்தார்கள். புதுமதி சேர் முதல் அரம்பைதனை புணர உதித்தனம் யாம் புவனி உதித்தனம்னு இருக்கு பெண் மிஸ்டேக். உதித்தனம் யாம் புவனி நாங்க 2 பேரும் இப்ப வந்து உங்களுக்கு அந்த இது போயிட்டு அங்க பூ வரதுனால இங்க மோனையும் நடிச்சு பூ ஆக்சுவலி அந்த பீட்டர்வாய் மோனை சொல்லுவாங்க. 4வது சீட்ல போனது பூ வந்து புவனியில இருப்பாங்க. அந்த பூக்கு அங்க போனது அருணன் தன் புதல்வன் அவன் படரும் உலகு எல்லாம் படவே ஆழி இருள் மொய்ம்பு கேழத்துடன் துறந்த தயரத்து இன் உயிர் துணைவன் இமையோரோடும் வருணங்கள் வகுத்த காலத்தே வந்து உதித்தேன் அழகின் மன்னன் தருணம் போல் பேர் ஒளியீர் சம்பாதியின் பிறந்த சராயு கவிதையுடைய மொழியவே பார்த்தீங்களா ஒரு 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 பவர் வந்துட்டு பாருங்க. இது வரைக்கும் நம்ம படித்த பாட்டெல்லாம் ரொம்ப பிளாட்டா இருக்கு. பொதுவாக கம்பன் வந்து அப்படிப்பட்ட லிஸ்ட்டுகளை சொல்லும் போது கூட கவித்துவத்தோட சொல்லுவோம். அது இல்லாம ரொம்ப ரொம்ப பிளாட்டா இருக்கு. அதனாலதான் மிகை பாடல்கள் சரி ரொம்ப சாதாரணமாக. ஆனா ஒரு கவிஞன் வந்து எல்லா பாடலும் ஈக்குவல் பவர்ல படைக்க முடியாது. நடுவுல வெள்ளை பாடல்கள் இருக்கதான் செய்யும். இல்ல ஆனா இதுவே இப்ப இந்த விஸ்வாமித்திரனுடைய கதையில வர இந்த வெள்ளை பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெள்ளை பாடல்கள்ல கூட நல்ல போயிட்டு இருக்கு. இந்த டிஸ்பியூட்டுக்குள்ள நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஈடுபட்டுருக்கோம். கவிக்காலம் எந்த கவிஞனாலும் பாரதி எழுதி பிளாட்டா இல்லாத பாடல்கள் கிடையாதா? பிளாட்டா இல்லாத பாடல்கள் உண்டா? இருக்கு. பாரதி எழுதி பிளாட்டா இருக்கிற பாடல்கள் உண்டு. எல்லா கவிஞனுக்கும் அது இயல்பு. cannot expect him to be consistently bright. இளையராஜாவோட மோசமான பாட்டு நடுவுல கொஞ்சம் வந்தாலும் வரலாம். அது ஏன் அது இருக்கும்போது அந்த என்ன நடுவுல விவரம்னு வரும்போது அதை எடுத்துக்க வேண்டும். நான் போன தடவை 6 பாடல்கள் விட்டுட்டேன். அதுல விவரம் இல்லை, தேவை. இதுக்காக தான் இது. அருணன் தான் புதல்வன் யார்? அவன் படனமால் உலகெல்லாம் படர்வேன். நான் அருணனுடைய பிள்ளை. சூரிய ஒளி எங்கெங்கெல்லாம் படணுமோ அங்கெங்கெல்லாம் நான் படுவேன். ஆழி இருள் மொய்ம்பு கெட துறந்த தயவதற்கு தன்னுடைய ஆக்ஞா சக்கரத்தை இருளின் வலிமை அருமாறு கெடுமாறு செலுத்திய துறந்தன செலுத்திய அர்த்தம். அம்பு துறந்தான் அப்படின்னா அம்பு செலுத்தினான் அர்த்தம். செலுத்திய ஆழி செலுத்திய தயவதற்கு இன்னொரு துணை. He was my close friend. இமையோரும் வருடங்கள் வதித்துட்டக்கா. நான் வந்து பிறந்த போது அப்பதான் மனுஷங்கள்லாம் பிறந்து வருடங்கள்லாம் பிரிஞ்சிருந்தது. அந்த சமயத்துல நான் பிறந்தேன். 4 வருடங்களாக பிரித்தார்களே அந்த சமயத்துல தான் நான் பிறந்தேன்.
கருத்த காலத்தே வந்து உதித்தேன். கழுகின் மன்னன், கழுகின் மன்னனாகிய இது கருங்குள் ஒளிங்கிறது இவங்களுக்கு அட்ரஸ். இளமையான ஒளியை உடைய தேஜஸ் உடையவர்களே சம்பாதியின் பின்பிறந்த ஜடாயு அல்லது சம்பாதியின் பின்னர் வரும் ஜடாயு. சம்பாதிக்கு அடுத்ததாக வருகின்ற ஜடாயு அப்படிங்கிறது எங்க அண்ணா ஒருத்தன் இருக்கான், எங்கேயோ ஒருத்தன் இருக்கான். சம்பாதிக்க வருவாரா? தானே அங்க வந்து முடிச்சா வந்து போற மகேந்திர மலையில எங்க இருக்கா போறது அவர்தான். மகேந்திர பருவத்துல இவர்களெல்லாம் உயிர்விட துணிஞ்ச காலத்துல ஜடாயு இறந்தான் என்று இவர்கள் பேசிக் கொள்ளதை கேட்டு அங்கிருந்து மேலிருந்து கீழே இறங்கி வர. குறிப்பா அந்த போர்ஷன்ல வால்மீகிலையும் கம்பன்லயும் இருக்கிற ஒரு சேஞ்ச் ரொம்ப அருமையா எழுதிருக்காங்க. அனுமன் வார்த்தை புத்தகத்துல அந்த சாப்டர் வரும்போது படிச்சாதான் அது அழகா இருக்கும். வட்டம் வரும்போது வட்டம் ஆண்டு அவன் ஈது முறை செய்ய அஞ்சலித்த மலர் கையார் அன்பினோடு மூண்ட பெரும் துன்பத்தால் முறைமுறையின் நிறை மலர்கள் மொய்த்த நீரார் பூண்ட பெரும் புகழ் நிறுவி தம் பொருட்டால் பொன்னுலகம் பூத்த தாயை அதை மீண்டனவற்றால் அவனை கண்டனரே ஒத்தனர் ஆண்டு அவன் உரை செய்ய அஞ்சலித்த மலர்கையார் அன்பினோடு மூண்ட பெரும் துன்பத்தால் உரையும் நிறை மலர்கண் மொய்த்த நீரார் பூண்ட பெரும் புகழ் நிறுவி தம் பொருட்டால் பொன்னுலகம் புக்க தாதை மீண்டனன் வந்தான் அவனை கண்டனரே ஒத்தனர் அவ்விலங்கள். ஆண்டு அப்பொழுது அவன் ஜடாயு இது உரை செய்ய இவ்வாறு சொன்ன அஞ்சலித்த மலர் கையா. அஞ்சலித்த அப்படின்னு அது ஒரு உடற்பாடு. அஞ்சலித்த கை ஊட்டிய மலர் கையா அன்பினோடு மூண்ட பெரும் துன்பத்தால். மூண்டன்னா அந்த இடத்த வளர்ச்சிகள் ஏற்கனவே துன்பம் இருக்கு, அப்பா போயிட்டாரு, அவருடைய நண்பன் தீங்கிற மாதிரி இன்னும் பெரும் துன்பம். முறையும் ஸ்டெப்பை முறையும் மேலும் திரும்பி நிறை மலர்கண் மொய்த்த நீரா. மலர் போன்ற கண்கள்ல மிகுதியாக அப்படியே தண்ணீர் மொய்க்குது. கண்ணீர் மொய்க்க பூண்ட பெரும்புகழ் நிறுவி தான் ஏற்கனவே கொண்டிருந்த பூண்ட பெரும்புகழை நிலையாக நிறுத்தி தம் பொருட்டால் தங்கள் காரணமாக தமக்காக பொன்னுலகம் புக்க தாதை பொன்னுலகமாகிய சொர்க்கத்துக்கு போயிட்ட அப்பா மீண்டனன் வந்தான். திரும்பி மீண்டு வந்துட்டாரோ என்ன? மீண்டனன் வந்தான் அவனை கண்டனரே ஒத்தனர். சொர்க்கத்துக்கு போன அப்பா மறுபடி திரும்பி வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி இந்த இவன் ஜடாயோ பார்த்தவன் அவ்விலங்கள் தோழா. விலங்கள்னா மலை போன்ற உணர்ந்தவரை இரு சிறக்கால் உணர் கழுவி மக்கால் நீரே உரிய கடன் விரைக்கும் உதவி உடல் இரண்டுக்கு உயிர் என்னும் ஆனால் பிரியவும் தான் பிரியாதே இனிது இருக்கும் உடல் குறையாம் கீழே பாராது ஏறி அதனில் இன்றே புக்கு இறைவேனே இத்துயரம் மறவேன் என்றான். அருளிய குணத்தவரை இரு சிறகால் உரத்தழுவி மக்கால் நீரே உரிய கடன் நிறையேற்கும் உதவுவி உடல் இரண்டுக்கு உயிர் ஒன்று ஆனால் பிரியவும் தான் பிரியாதே நீதிருக்கும் உடல் குறையாம் கீழே பாராது எரி அதனில் இன்றே புக்கு இரவேனே இத்துயரம் மரணம். அருளிய குணத்தவரை கலந்து பழகுவதற்கு இனிய குணங்கள் கொண்ட அந்த ராமலட்சுமணர்கள் இரு சிறகால் உர தழுவி மக்காள் கன்னியாகுமரி தமிழ்ல பேசுறாரு மக்காள் நீரே உரிய கடன் நிறையேற்கும் உதவி. உங்க அப்பாவுக்கு நீங்க நீர்க்கடன் செஞ்சிட்டீங்க ஏற்கனவே,
இந்த தீவினையேனாகிய எனக்கும் அப்படியே நீர்க்கடன் செஞ்சிருக்கணும். உரிய கடன் வினையேற்கும் உதவி உடல் இரண்டுக்கு உயிர் ஒன்று ஆனான். எங்க 2 பேருடைய உடம்புக்கும் உயிரா இருந்தவன் தசரதன். அவன் ஈருடன் ஓர் உயிர் உயிரொன்று ஆனால் பிரியவும் அவன் பிரிந்து விடவும் பிரியாதே இனி இருக்கும் உடல் குறையாம். இது ஒரு பாரம். இது ஒரு வாரம். அந்த உயிர் பிரிந்ததுக்கு அப்புறமும் அங்கே இருக்கின்ற இந்த உடல் ஒரு வாரம். பீழை பாரா, பீழைனா துன்பம், கஷ்டத்தை எரி அதனில் இன்றே புக்கு இரவே. எரினா தீ, தீயிலே நாம் இன்றே புகுந்து இறக்கவில்லை என்றால் இத்துயரம் மறவே. இந்த துயரத்தை என்னால் மறக்க முடியாது. மறுபடி சொன்னான். உதவற்கு கருதாது விண் ஏறினால் இவ்விடத்தினில் எம்பெருமான் எமை கைவிடில் வினையா கலைவன் உலார் உய்விடத்து ஒரு பாட்டு சுன்று தாரவர் நோக்கி தொழுது கண் ஒன்று முத்த முறை முறையாயுக இன்று மற்றின்ன நீர்மை நிகழ்த்தினார். இது வந்து ஒரு கேப் பாட்டு, ஃபில்லர் பாட்டு. என்றுரை இவ்வாறு சொல்றேன். எருவை அரசன் கழுகரசனான ஜடாயு துன்று தாரவர் நெருங்கிய மாலைகள் அணிந்த ராமலட்சுமணர்கள் நோக்கி தொழுது கண் ஒன்றும்னா பொருந்திய முத்தம் முறைமுறையாயுக முத்து போன்ற கண்ணீர்கள் மேலும் மேலும் சிந்த நின்று அப்படி நின்று கொண்டு மற்ற இன்ன நீர்வழிகள் இவ்வாறு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் அப்படின்ட்டு, அதாவது இப்படி சொன்னார்கள்ன்ற பாட்டு இல்ல, அதனால இதை புரியுதா? இவ்வளவு நேரம் ஜடாயு பேசினது இப்ப ராமன் பேசலாம்னு சொல்றதுக்கு பாட்டு இல்லையே, அப்படியே அவர் சொல்ற மாதிரி வந்துருது. அதுக்காக இந்த கம்பன் அப்படி எழுதிருந்தா இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு எழுதிருந்தா தெரியும். இதுல வந்து ஒரு பாட்டு உதைக்கிறதுன்னு அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால உய்விடத்து உதவர்க்கு அறியானும் உய்விடத்து உதவர்க்கு உரியானும் தன் மெய் விட கருதாது விண் ஏறினார். இவ்விடத்தில் எம்பெருமான் எமை கைவிடி பின்னை யார் கலைகன்களார்? உய்விடத்து பிழைக்க வேண்டும் போது, துன்பம் நேர்கின்ற காலத்தில் உதவர்க்கு உரியானும் எங்களுக்கு உதவுவதற்கு உரியவனாகிய தசரதன் சக்கரவர்த்தி அவன் என்ன செஞ்சான்? தன் மெய் விட கருதாது, தன்னுடைய சத்தியத்தை விட கருதாது. மெய்ல உடம்பு இல்லை, சத்தியம். மெய்விட கருதாது விண் ஏறினார். அது ஒரு வேர்ட் பிளே தான். இங்க வந்து மெய்விட கருதாது விண் ஏறினான்னு போகும்போது அந்த அர்த்தத்தை பிளே வேர்ட் பிளே. மெய்விட கருதாது தன்னுடைய சத்தியத்தை கைவிட எண்ணாமல் விண் ஏறினார். வானுலக போயிருந்தான். இவ்விடத்தில் இப்ப இந்த இடத்துல எம்பெருமான் என் தலைவனா என் நீண்ட உயரத்தினால விழிக்கிறது. என்னை கைவிடு, நீயும் என்னை கைவிட்டு போனால் பிணை யார் கலை கண்டுனா உங்களுக்கு பற்றி கொள்வதற்கு? நீயும் கை விட்டு போறேங்கிறியா? இப்போ எங்க அப்பா தான் விட்டுட்டு போயிட்டான், நீயும் விட்டுட்டு போயிட்டான், எங்களுக்கு யாரு இருக்கா? கலைகண் அப்படிங்கிற சொல் பற்றி கலைகணமா அரங்கமா இது வந்து ஒரு வழக்கிலிருந்து விட்ட சொல்லுவாங்க. ஒரு காலத்துல ரொம்ப பிரபலமா இருந்திருக்கு கலைகண். இதுக்கு வள்ளுவாங்க இருக்கு, அவர் நிறைய பயன்படுத்துறாரு. கலைக்கு அப்புறம் பேச்சு வழக்கம் தாயில் நீங்கரும் தந்தையில் தன்னகர் வாயில் நீங்கி மனம் புரிந்து அந்த ஒரு பாட்டுல எத்தனை நீங்கி வருதுன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டேன். பங்கு சட்டையே போடாதீங்க. மனம் புகுந்து எய்திய நோயின் நீங்கினே. ரொம்ப பெருமையா இருக்குது என்னன்னா, வர வர ஏன் 5 பாட்டு ஆரம்பத்துல எல்லாம் இதுக்குள்ள பிடிச்சி தள்ள வேண்டியிருந்தது. என் எங்களை நீயும் நீங்குதி
நீதியோ நெறி நீங்களாக. தாயின் நீங்க அரும் தந்தையும் தன் நகர் வாயின் நீங்கி மனம் புகுந்து எய்திய நோயின் நீங்கினம் நுண்ணின் எங்களை நீயும் நீங்குதியோ நெறி நீங்களா. எத்தனை நீங்கள் பாருங்க அந்த ஒரு 4 லைன் கூட. ஆமா. நெறி நீங்களா அறநெறியிலிருந்து தவறாதவனே நாங்கள் என்ன செஞ்சோம்? தாயையும் நீங்க அருன்றத முதல் போட்டோம். நீங்களும் தாயும் தந்தையும் எங்களுடைய தாயை விட்டுட்டு வந்துட்டோம். விட்டு பிரிய முடியாதவர்களாகிய தாய் தந்தையும் தந்தையையும் தன்னகர் வாயில் நீ விழுந்த நகரமாகிய அயோத்தியிலிருந்து நீ வனம் புகுந்து எய்திய நாங்க வந்து காட்டுக்கு வர வேண்டியிருந்ததே அப்படின்னு இருந்த எய்திய நோயும் அதனால எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை நோயும் நீங்கிய நுண்ணிய எங்களை இந்த வருத்தம் எல்லாம் உன்னை கண்ட உடனே போயிடுச்சு. நோயும் நீங்கிய நுண்ணிய எங்களை நீயும் நீங்குதியோ. உன்னை கண்ட உடனே அந்த கஷ்டமெல்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நீ எங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. நீயும் நீங்குதியோ. இங்க வந்து நுண்ணியங்கிறது எளிமையானங்க. நுண்ணிய எங்கள் எளியவர்களான எங்கள் என்று சொல்ல இருந்து அடி நெஞ்சினன் நின்ற வீரரை நோக்கி நினைத்தவர் அன்று அது எண்ணின் அயோத்தியின் ஐயன் மேல் சென்றபின் அவர் சேர்குவன் யான் என்றான். என்று சொல்ல இருந்து அடி நெஞ்சினன் நின்ற வீரரை நோக்கி நினைந்தவன் அன்று அது என்னின் அயோத்தியின் ஐயன் மேல் சென்றபின் அவர் சேர்குவன் யான் என்றான். அவர்களை பார்த்து சொல்ல எங்களை நீ உட்பட்டு என்ன பண்றதுன்னு அவங்க கேட்க இருந்து அடி நெஞ்சினான். இருந்து தவிக்கின்ற நெஞ்சை கொண்டவனாகிய ஜட்டாயு நின்ற வீரரை நோக்கி அவர்களை பார்த்து நினைந்து அவன் அந்த அப்படி இல்லைன்னா அது என்னின் அப்படி இல்லைன்னா அயோத்தியின் ஐயன் மீ அயோத்திக்கு நீர் சென்று எய்திய பெண் நீங்க காட்டுல இருந்து இது வரைக்கும் அவனுக்கு இவங்க 14 வருஷ வாசத்துக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. இன்னும் தெரியாது. காட்டுக்கு வந்திருக்காங்க, நாட்டுக்கு போய் தானே ஆகணும். அயோத்தி சென்று நீங்க எப்போ அடைகிறீங்களோ அப்ப அவங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சேர்குவென்ங்கிறது நம்ம புக்ல சேர்குவென் இதுல சேர்த்து சென் அப்படின்னு அது என்ன சென் அது அப்படின்ற பெங்காலியாக தெரிஞ்சுக்கல. நமக்கு தெரியாத ஒரு புது வார்த்தை இருக்கும் அப்படின்னு நம்ம பதட்டத்தோட பார்க்கும்போது அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். வேந்தன் வீண் அடைந்தான் எனின் வீரன் நீர் ஏந்து ஞானம் இனிது அழியாது இவன் போன்றது என்னை புகுந்தது என் குந்தி போய் காந்துகின்றது கட்டுரையில் என்றான். இப்பதான் ஜட்டாயுக்கு தெளிவு பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் அண்ணாச்சிக்கு அவங்க அயோத்திக்கு போனதுக்கு அப்புறம் நான் போறேன் அப்படின்னா இப்பதான் அவருக்கு உரைக்குது. வேந்தன் விண் அடைந்தான் எனின் வீரர் நீர் ஏந்து ஞானம் இனிது அழியாது இவன் போனது என்னை புகுந்த என் குந்தி போய் காந்துகின்றது கட்டுரை கடவுதியே நிற்க கட்டுரையே இருக்க. அதான் வேந்தன் பின்னடைந்தான். தசரது போயிட்டா அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ராமா தாரமர் மேனி கணபதிக்கு தாரமர் சாத்துந்தில்லை ஊரகம் பாகத்து உமையின் உலகேழு பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் நெஞ்சினிலே காரமர் மேனி கணபதி நிற்க கட்டுரை. இந்த கட்டுரை அப்படின்னு சொன்னா எச்சை கட்டு உரைத்தல். கட்டுரைங்கிறது ஆக்சுவலி எஸ்ஸே தான். இந்த அர்த்தம் தான் அங்க வருது. கட்டி உரைத்தல் அந்த அர்த்தம் தான் இங்கேயும் அங்கேயும். ஆனா நம்ம எடுத்துக்கிற அர்த்தம் கட்டுரைன்னு கொஞ்சம் உண்மை கொஞ்சம் குறைவு எல்லாத்தையும் ஒன்ன கட்டுறது தான் கேட்டு
கட்டுரை, அதாவது என்ன காரணத்தினால நீங்க அங்க நாட்டு ஆளாலும் காட்டு வந்திருக்கீங்களே, அதுவும் இந்த மாதிரி தவக்கோலம் தாங்கிட்டு என்ன காரணம்? என் மனசு கடந்து தவிக்கிறது, காந்துகின்றது. வயரை பத்தி எரியறது. காந்தது புந்தி போய் காந்து என் புத்தி கத்தி எரியுது. தேவர் தானவர் இந்த கட்டுரை அங்க ஒரு சின்ன கட்டு உரைக்கிறது சொன்னீங்க ஹிந்தியில. கட்டுரைக்கு வந்து நிபந்த், அதுவும் கட்டுறது பந்து தான் நிபந்த். அதே பந்துல இது பந்த், அதான் கட்டுறதுன்னு அர்த்தம் தானே. பாருங்க, அதே வேர்ச்சொல்ல இருந்து எல்லா லாங்குவேஜும் உண்டு. ஆச்சரியமான விஷயம். தேவர் தானவர் தின்திரள் உண்மையில நாகர். எஸ்ஏனா அட்டெம்ப்ட்னு அர்த்தம். அது தெரியுங்க. எஸ்ஏனா அட்டெம்ப்ட்னு அர்த்தம். ஐ எஸ்ஏட் அப்படின்னா அட்டெம்ப்ட் அர்த்தம். பொருத்தமா இருக்கு. பல பேர் இல்ல, அது இந்த நீருங்கிற வார்த்தையை பத்தி கூட நான் யோசிக்கிறேன். எவ்வளோ லாங்குவேஜ்ல அதே பொருள்ல இருக்கு அந்த வார்த்தை அப்படிங்க. அந்த ரயில் நீர்னு வச்சிருக்காங்க. இல்ல, நீர் சம்ஸ்கிருத சொல்றாங்க, தமிழ்ல நீர் இருக்கு. இல்ல, அதான் அது இன்னும் இவ்வளவு லாங்குவேஜ்ல சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. அதே அர்த்தத்துல ஆச்சரியமா இருக்கு. நீரஜா, நீர்ல இருந்து அந்த தாமரை. தாமரை நீர் தான் ஜாக்சன் தேவர் தானவர் தின்திரள் நாகர் வேறு ஏவர் ஆக இடர் இழைத்தார் எனில் பூ அராவு புறம் கதிர் வேலினீர் சாமராக்கி தருவன் அரசு என்றான். தேவர் தானவர் தின்திரள் நாகர் வேறு ஏவராக இழைத்தாரெனின் பூ அராது புலங்கள் வேலினீர் சாமராக்கி தருவன் அரசு. யாருப்பா உங்களுக்கு துன்புத்தனை விளைச்சாங்க? இப்படி நீங்க காட்டுக்கு வந்திருக்கீங்க, குடிக்கு நான் தரேன். தேவர் தானவர் தின்திரள் நாகர் வேறு ஏவராக, தேவர்களாக இருக்கட்டும், தானவர்களாக இருக்கட்டும், நாகர்களாக இருக்கட்டும், வேற யாரா இருந்தாலும் இடரை இழைத்தார் எனின் உங்களுக்கு ஏதோ துன்பம் விளைவிச்சு அதனால நீங்க நாட்டை இழந்து காட்டுக்கு வந்து விட்டீர்கள் என்றால் பூ அராவு புலங்கள் வேறு புலங்கதிர் வேறு கூர்மை பூ அராவு. இதுக்கும் மலருக்கும் சம்மந்தம் கிடையாது. கூர்மை கொண்ட அராவ பெற்ற வேலை உடையவர்களே சாவர, அவங்களால சாகடிச்சுட்டு சாவராக அவர்களை சாவராக செய்து தருவன் அரசு, உங்களோட அரசை நான் மீட்டு இருக்கிறேன். இந்த ஃப்ரேஸ் நல்லா இருக்கு, சாவராக்கி தருவன் அரசு. தாதை கூறலும் தம்பியை நோக்கினான். தாதை கூறலும் தம்பியை நோக்கினான் சீதை கேள்வன். அவனும் தன் சிற்றவை மாதரால் வந்த தம்பி அவனும் தன் சிற்றவை மாதரால் வந்த செய்கை வரம்பீலா ஓத வேலை ஒழிவு என்று உணர்த்தினான். தாதை கூறலும் அப்பாவான ஜடாயு கேட்கவும் தம்பியை நோக்கினான். அருமணத்தின் பதர் ராமர் என்னைக்குமே அவர் கதை சொல்ல முடியாது, செகண்டரி தான் சொல்லணும். இப்போ சமீபத்துல ஒரு இடத்துல அவர் சொன்னார்ல, மட்டும்தான் அவர் சொல்றாரு. பாக்கி எந்த இடத்துலயும் லக்ஷ்மணன் தான் கதை சொல்லுவார். தம்பியை நோக்கினான், தம்பியை நோக்கினான் சீதைகள், சீதைகள் தம்பியை நோக்கினான். அவனும் நான் சித்தியாவுடைய சிற்றவை மாதரால் வந்தது. சிற்றவை ஆகிய பெண்ணால் ஒரு அர்த்தம் சொல்லலாம். சிற்றவையும் பூனியாகிய மாதும் சேர்ந்து செய்த அப்படின்னு வந்த செய்கை வரம்பிலா ஓத வேலை ஒழிவு என்று உணர்த்தினான். பெரிய எல்லையற்ற கடல் போன்ற துன்ப நிகழ்ச்சிகளை அவன் உணருமாறு உணர்த்தினான். நல்ல வேலைக்கு திருப்பி ராமாயணத்தை ஆரம்பிக்கிறேன் சொன்னாலும் விட்டுட்டாரு. இதே வால்மீகி ராமாயணம் மாதிரி ஒரு 10 ஸ்லோகம் இருக்கும். கையை சொன்னா இப்படி வந்தாங்க, அங்க போனோம், மனவரிய தெரிவிச்சோம். அதுல ஒரு விலங்கு கன்னித்தீவுன்னு ஒரு தொடர் வருதுல்ல, அது எனக்கு 7 வயசுல 8 வயசுல ஆரம்பிச்சது. எனக்கு கம்பன்ல வருது. பரதனை பார்த்தோன்னா பரதன் கேட்பான்.
எங்க அண்ணன் கிளம்பி போன அப்புறம் என்னாச்சு ஆமா. அப்போ நடந்ததெல்லாம் மறந்து ஒண்ணு போச்சு. எழுதியிருக்கேன். கம்பெனியே வருது இந்த இடத்துல வரல. இந்த இடத்துல வரலாம். பல இடங்கள்ல வருது. சொல்லிடுறேன். ராமாயணத்துக்குள்ள குட்டி ராமாயண நரேஷன் வந்து 3 இடத்துல வரும். 3 இடத்துலயும் சொல்றது அனுமான் தான். நம்பர் 1 சுக்ரீவன் இடத்துல பழைய கதையை சொல்லுவோம். நம்பர் 2 சீதையின் இடத்துல நடுவில் நடந்தது சொல்றது. 3வது பரதன் இடத்துல இவங்க விட்டுட்டு போனதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் ராணவர்தான் சேர்த்து சொல்றோம். 3 இடத்துலயும் சொல்றோம். உத்தரகாண்டத்துல லவகுச்சர்கள் சொல்றாங்க. அப்ப மொத்த ராமாயணம் வந்து அதுதான் நமக்கு ஸ்டார்டிங். இதான் மெட்டாஃபிக்ஸ். இல்ல இதுல வரும் கம்பன்ல இன்டெக்ட். இல்ல கம்பன்ல கேரக்டர்ஸ். உத்தரகாண்டமே கிடையாது. இப்போ உத்தரகாண்டம் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு முக்கிய குறிப்புக்காக. ஒட்டக்குதிரை அருளிய உத்தரகாண்டம். உத்தரகாண்ட ஒட்டக்குதிரை எழுதிக்கார் சொல்லுவாரு. உன்னை உண்மையை நான் அதுல ஒரு டிஸ்பியூட் இருக்கு. வாணியந்தாதன் ஒருத்தர் எழுதினது ஒட்டக்குதிரை எழுதினதுல ஒரு சண்டை போடுறாங்க. காரணம் என்னன்னா ஒட்டக்குதிரை கம்பனுக்கு பின்னால தள்ளிடும். நீங்க உத்தரகாண்டம்னு எடுத்தீங்கன்னா ஒட்டக்குதிரை கம்பனுக்கு பின்னால நடக்கும். ஏன்னா இவன் வந்து அத்தனை சேஞ்சஸையும் பார்த்து தான் பண்ணிடுவான். ஒட்டக்குதிரை காலத்தால கம்பருக்கு முன்னால கொண்டு போனோங்கிறதுக்காக வாணியந்தாதன் எழுதுனது ஒட்டக்குதிரை அது ஒரு சண்டை. அது